10th லெசன் கொஞ்சம் இந்த ரெக்கார்டுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர். இப்ப நம்ம 10th லெசன் எல்லாரும் 10th லெசன் எடுத்துக்கோங்க. நான் 10th லெசன் பேஜ் திருப்பிக்கிறேன். 167. 9th லெசனே நமக்கு ஈஸியா இருந்திருக்கும். சோ இப்ப 10th லெசன் அதோட நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, 10th லெசன்ல முதல்ல பாருங்க ஒரு சூக்தி வந்திருக்கு. சித்திர் பவதி கர்மஜா. அதாவது கர்மஜானா செயல்கள், சித்தினா வெற்றி. சோ வந்து பவத்தினா கொடுக்கும். உங்களோட செயல்கள் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அதனால உழைப்பணும் அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்றாங்க. சித்திர் பவதி கர்மஜா. இத மாதிரி சூக்திகள்லாம் 2 கொடுத்து அதுக்கு மீனிங் எழுத சொல்லுவாங்க. 2 மார்க்ஸ்ல கம்பல்சரியா வரும். சோ நம்மளோட எழுத வேண்டாம், அவங்க எழுதி இருப்பாங்க சான்ஸ்கிரிட்ல, நம்ம தமிழ் மீனிங் எழுதணுமா? தமிழ் ஆர் எய்தர் இங்கிலீஷ், உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளோ நீங்க எழுதலாம். ஓகேமா, ஓகேவா? நம்ம இதெல்லாம் எழுத வேண்டாம், வெறும் தமிழ் இங்கிலீஷ் அர்த்தம் தான் கேட்கணும். இப்ப நெக்ஸ்ட் சரள சம்பாஷணம். சாதா ஒரு ஸ்பீச். எப்படி சரளம்னா ஈஸியான, சம்பாஷணம்னா ஸ்பீச். 2 பேர் பேசிக்கிறாங்க. அவங்க வந்து இதுக்கு போறாங்க, அதாவது ஐயப்பன் கோயிலுக்கு. அத பத்தி பேசுறாங்க. முதல்ல பாஸ்கர நீங்க 2 பேரை ரெண்டு லைனா எல்லாரையும் படிக்க சொல்லுங்கம்மா. அப்படி சொல்றீங்களா? நான் என்ன பண்றேன், முதல்ல மீனிங் சொல்லி கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகுமே. இப்ப நாங்களே மீனிங் ட்ரை பண்ணவா? எதுக்கு நான் பிராக்டிஸ் செஷன் தனியா வச்சுக்கலாம். இப்ப நான் நடத்திடுறேன். ஓகேவா? பிராக்டிஸ் செஷன்ல நீங்க எல்லாருமே படிக்கிற மாதிரி பண்ணலாம். அத நான் ரெக்கார்டும் பண்ண போறது இல்ல. பிராக்டிஸ் செஷன்ஸ். ஓகேவா? இதுவும் நல்ல ஐடியா. பாஸ்கரக நமஸ்தே ராகவேந்திர மகோதய. அவர் சொல்றாரு, நமஸ்தே வணக்கங்க ராகவேந்திர மகோதயன்றது ஜி அவர்களே அப்படின்னு மதிப்போட சொல்றாங்க. ராகவேந்திரர் சொல்றாரு, நமஸ்தே மகோதய, வணக்கம் மகோதய அப்படின்னு சொல்லு. பாஸ்கரக சொல்றார், பவான் கிம் துளசி மாலாம் திருத்தவான். திருத்தவான்னா அணிந்தீர்கள், பாஸ்டன்ஸ குறிக்குது, பூத்த காலம். ஏன் துளசி மாலை அணிஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. உன்னே ராகவேந்திரன் சொல்றாரு, ஆம் அகம் சபரிமாலாம் கச்சாமி. நான் சபரிமலைக்கு போகிறேன் அதனால அப்படின்னு. பாஸ்கரக சமீச்சீனம். சமீச்சீனம்னா நல்லது. விரதானுஷ்டானம் அப்படி அஸ்தி கில. விரத அனுஷ்டானத்தையும் விரதத்தை இதையும் நீங்க பின்படுத்துறீங்க இல்லையா? கிலன்னா இல்லையா அப்படின்ற மாதிரி வரும். நீங்க விரத அனுஷ்டானத்தையும் பின்பற்றுறீங்க இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. ராகவேந்திரர் சொல்றாரு, நிச்சயேன அஸ்தி, கண்டிப்பா செய்யறேங்க. அகம் நான் பிராத்தக காலையில், சாயம் சாயங்காலம், த்விவாரம் அப்பி 2 நேரமும் ஸ்நானம் கரோமி குளிக்கிறேன். 2 நேரமும் குளிக்கிறேங்க. காலையில சாயங்காலம் 2 நேரமும் குளிக்கிறேன். ஐயப்ப பூஜாம் அப்பி கரோமி, ஐயப்ப பூஜையையும் செய்யறங்க. பாஸ்கரக கேக்குறாரு, சஸ்யாஹரக ஏவ காதத்து இதி விரத நியமக அஸ்தி கில. அதாவது சஸ்ய ஆகாரம்னா வெறும் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடேரியன் ஃபுட். சஸ்யம்னாலே பயிர் வகைகள் அப்படின்னு அர்த்தம், செடி கொடின்னு ஒரு அர்த்தம். சோ அத மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்ஸ் தான் சாப்பிடணும், அதுதானே விரதத்தோட கண்டிஷன், நியமம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. உடனே ராகவேந்திரர் சொல்றாரு, ஹரே மகோதய, அரே ஏ மகோதய அப்படின்னு சொல்லிட்டு, அகம் சர்வதா சஸ்ய ஆகாரி ஏவ. நான் எப்பொழுதுமே, சர்வதான்றது அவ்யயப்பதான், எப்பொழுதும் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். இந்த சர்வதா, இந்த பஷ்சிம பூர், அது மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் அதெல்லாமே வந்து அவ்யய பதம். அவ்யய பதம் அப்படின்னா மாற்றம். வியயம்னா மாற்றம், அவ்யயம்னா மாற்றாம இல்லாதது. எப்பயுமே இதுல வந்து அப்படியேதான் வரும், இது எங்கேயுமே மாறாது.
சோ சர்வதா நான் எப்பொழுதுமே சசிய ஆகாரி ஏவ, சசிய ஆகாரம் தான், அதாவது வெறும் வெஜிடேரியன் ஃபுட் தாங்க சாப்பிடுவேன். தத்ர கோபி, அங்க கோபி சந்தேக நாஸ்தி ஏவ, அதுல எந்த சந்தேகமுமே வேண்டாங்க. பவான் சபரிமலாம் கதவான் வா, தாங்கள் சபரிமலைக்கு போயிருக்கீங்களா? நெய்வ நெய்வ கோபின்னா என்னமா? கஹ அபி அப்படின்னு வரும். தத்ர கோபி, அந்த விஷயத்தில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்றதுக்கு, அந்த விஷயத்தில் அப்படின்றதுக்கு அஹ் அப்படி வரும். எந்த கோபினா எந்த, எந்த சந்தேகமும் வேண்டாம். தத்ர அந்த விஷயத்துல, கோபி எந்த, சந்தேக நாஸ்தி, கஹ அபி அப்படின்றதுதான் கோபின்றத மாதிரி வந்துரு. பவான் சபரிமலாம் கதவான் வா, நீங்க சபரிமலைக்கு போயிருக்கீங்களா? உடனே பாஸ்கரர் சொல்றாரு, நெய்வ நெய்வ ந ஏவ ந ஏவ, நான் இல்லங்க, போலங்க போலங்க. பவான் பிரதம வாரம் கச்சதி வா, நீங்க முத வாட்டி போறீங்களா அப்படின்னு. வாரம்னா தடவை, டைம்ஸ் அப்படின்றத குறிக்கும். மகோதய அகம் பஞ்சவாரம் கலியுக வரதஸ்ய தர்சனம் கிருதவான். மகோதயத்தை நான் 5 வாட்டி கலியுகத்தோடைய கடவுளான இவரை தர்சனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூதகால பிரயோகம் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்காரு. பவான் பாக்யவான், ரொம்ப பாக்கியசாலிங்க நீங்க, ரொம்ப கொடுத்து வச்சவருங்க நீங்க. மந்திரம் கதம் அஸ்தி, அந்த கோயில் எப்படிங்க இருக்கும்? கதம் எப்படி, அஸ்தின்றது ஆன்றதுனால இம்ம முழுசா எழுதியிருக்கோம். சந்திரபிந்துவா பிந்துவா நம்ம போடல. ஓகேவா? ராகவேந்திரர் கேக்குறாரு, பகு சுந்தரம், ரொம்ப அழகா இருக்கும். அதீர ரமணீயம் ஸ்தானம், ரொம்ப அழகான இடம். ஸ்தானம்னா இடம். வன மத்தியே, காட்டுக்கு நடுவில். வனனா காடு, மத்தியேனா இடையில். மத்தியேன்னு கொடுத்திருக்கிறதுனால சப்தமி விபக்தி. காட்டுக்கு நடுவில் அஸ்தி மந்திரம், காட்டுக்கு நடுவுல இருக்குங்க கோயில். வன்ய பக்ஷி மிருகாதீனாம் சங்கேதக ஏவ ஏதது ஸ்தானம். வன்யனா அந்த காட்டுல இருக்க பக்ஷி, பக்ஷினா பறவைகள், மிருகங்கள், இத்தோடு கூடி, சங்கேதகனா கூடி, இத்தோட கூடி, ஏவ கூடியே இந்த ஸ்தானம் இருக்கு, இந்த இடம் இருக்கு. இதெல்லாம் கூடி, இதெல்லாம் சேர்ந்து இங்க இருக்கு. ஆமாம், அகமபி ஸ்ருத்தவான், நான் கூட கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். தத்தோபி, இங்க இது இருக்கிறதுல எஸ்ன்னு போட்டிருக்கிறதுக்கு பேரு விக்கிரக வாக்கியம் பேரு, அவக்கிரகா சிம்பிள் பேரு. சாரி, அந்த அவக்கிரகா இருந்ததுன்னா ஆன்றது மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ததஹ அப்பி, அததான் தத்தோப்பின்னு சொல்லிட்டு சந்தி பிரிச்சு போட்டிருக்காங்க. ஓகேவா? ததஹ அப்பி ஆத்தியாத்மிகதையா ஆத்தியாமிகதாயாக பிரபவஸ்தானமபி, இது ஆத்தியாமிகதாயாக பிரபவஸ்தானம்னா ஆன்மீக ஸ்தலம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. மந்திரஸ்ய துவாரஸ்ய உபரி தத்து துவம் அசி இது லிகிதம் அஸ்தி. இந்த கோவிலுக்கு மேல பாத்தீங்கன்னா தத்து துவம் அசி அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதியிருக்கும். தத்து துவம் அசிவா, தத்து கிம், அப்படியா, அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு. தத்து மகா வாக்கியம். இந்த தத்து துவம் அசிய வச்சுதான் அத்வைதிகள் அவங்க சம்பிரதாயத்தை நிரூபணம் பண்ணுவாங்க. அதாவது தத்து, அது துவம், நீயாக இருக்கிறாய். சோ அந்த பிரம்மமே நீயாக இருக்கிறாய் அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம். தத்து துவம் அசி பரபிரம்ம சைத்தன்யம் துவம், அதாவது பெருமாளை பத்திய ஞானம். சைத்தன்யம்னா ஞானம், அறிவு. துவம் ஏவ, சோ அதாவது ஞானமே பிரம்மம் அப்படின்றதை இங்க குறிக்குது. சோ ஞானம் ஏவ பிரம்ம அப்படின்ற அர்த்தத்துல அவங்க குறிச்சிருக்காங்க. பாஸ்கரன் சொல்றார், அஹோ ஈஸ்வர சைத்தன்யம் சர்வத்திர அஸ்தி அர்த்தக. அப்ப அவர் சொல்றாரு, அஹோ, அஹோன்றது சம்போதனா இட்டு ஒருத்தரை கூப்பிடுவது. அச்சோ, ஈஸ்வர சைத்தன்யம், ஈஸ்வரனை பத்தியான ஞானம், அவருடைய இருப்பு
சைத்தன்யம்னா இருப்பு, ஞானம் ரெண்டுத்தையுமே கொடுப்பாங்க. சோ சர்வத்திர எல்லா இடத்துலயும், இதி அர்த்தக எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஜீவனே ஏகவாரம் வா சபரிமலா தர்சனம் விரதானுஷ்டானேன கரணீயம். அதாவது ஜீவனே அப்படின்னா வாழ்க்கையில ஒரு தடவையாவது, ஏகவாரம் வா சபரிமலா தர்சனம் சபரிமலையில போய் ஐயப்பனை சேவிச்சு, விரத அனுஷ்டானேன விரதத்தை பின்பற்றி, அனுஷ்டானேன இது திருத்தியா விபக்தி. விரத அனுஷ்டானத்தோடு கரணீயம் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னுவாங்க. அதாவது சமஸ்கிருதத்துல நியத் பிரத்யேய தவ்யத் பிரத்யேயன் ரெண்டு பிரத்யாயா வரும். அந்த ரெண்டு பிரத்யாயாவும் என்ன குறிக்குதுன்னா கண்டிப்பாக அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். இதானிம் தத்ர விருஷ்டிகாலக ந அதக மார்கக சுகரக. இப்பொழுது தத்ர அங்கு அந்த சபரிமலையில் விருஷ்டிகாலக அதாவது மழைக்காலம் ந இல்ல, இப்ப மழைக்காலம் இல்ல. அத்தக அதனால் மார்கக அத்தோ போற வழி சுகரக சுகரகனா சுலபம், ஈஸி. சோ மழைக்காலம் இல்ல, அதனால வழி ஈஸியா இருக்கும். அகம் கத்வா ஆகத்திய பவத்தக கிருத்தே பிரசாதம் ததாமி. நான் போய் கத்வா நான் போயிட்டு ஆகத்திய லப்பந்தம் போட்டிருக்காங்க. ஏன்னா ஆன்ற உபசர்க்கம் இருக்கிறதுனால கம்தாத்துக்கு கத்தியன் கத்வான் போடாம கத்திய. நான் போயிட்டு திரும்பி வந்த உடனேவே பவத்தக தங்களுக்கு கிருத்தே பவத்தக கிருத்தே அப்படின்னா தங்களுக்காக பிரசாதம் ததாமி பிரசாதத்தை கொடுக்கறேன் அப்படின்றார். மகான் சந்தோஷக ரொம்ப சந்தோஷங்க. புண்ணிய யாத்ரா சுபா யாத்ரா ச பவத்து. அதாவது நல்ல புண்ணிய யாத்ரா நல்ல சுப யாத்திரையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க போறது சமஸ்கிருதத்துல. நான் முதல்லயே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சமஸ்கிருதத்துல ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் 3 வச்சனங்கள் இருக்கு. ஆனா நீங்க உங்களுக்கு 9th சாப்டர் வரையும் த்விவச்சனம்ன்றதையே அவங்க சொல்லி தரல. ஏன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்குமேன்றதுக்காக. ஆனா இப்போ த்விவச்சனம் எடுத்துட்டு வராங்க. இப்ப 2 பேர் இருக்காங்கன்னா அத துவௌ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? துவௌ. இது புல்லிங்க பதமா இருக்கும்போது துவௌ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்திரீலிங்க பதமா இருக்கும்போது துவேன்னு சொல்லுவோம். இப்ப எல்லாம் புல்லிங்கத்துல துவௌ பாலௌ 2 பாலர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இத சொல்றேன் பாருங்க, குழம்பிக்கவே வேண்டாம். இத வெறும் கத்துக்கோங்க. இதுல அவ்வளவா கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ராமகன் ஒரு சப்தம் இருக்கு. ஓகேவா? சோ ராமக ஏகவச்சனம், ராமௌ த்விவச்சனம், ராமாஹா பகுவச்சனம். இந்த ராமம்ன்றது த்விவச்சனம். ஓகேவா? சோ பிரதமா விபக்தியில த்விவச்சனத்துல நம்ம பாக்குறோம். சோ இந்த ராமம்ன்றது 2 பேர் அப்படின்றத குறிக்கும். சோ துவௌ பாலௌ 2 பாலர்கள். அடுத்தது துவௌ கிருஷகௌ. கிருஷகௌனா விவசாயி, 2 விவசாயிகள். துவௌ சாத்ரௌ 2 மாணவர்கள். அப்புறம் துவௌ சமசௌ. சமசௌன்றது ஸ்பூன்ஸ். சோ 2 ஸ்பூன்ஸ். துவௌ கம்சௌ. கம்சௌனா கப்பு. கம்சஹ கம்சௌ கம்சாஹ. ஓகேவா? சோ கம்சௌ. துவௌ வித்யாலயௌ ஸ்கூல்ஸ், 2 பள்ளிகள். அப்புறம் இப்ப கஜனா யானை. யானைக்கு ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் கொடுத்திருக்காங்க பாருங்க. கஜஹ கஜௌ கஜாஹா. ஓகேவா? இப்ப அதே மாதிரி விருக்ஷஹனா மரம். புல்லிங்க ஏகவச்சனத்துல பாத்தீங்கன்னா விருக்ஷஹ, விருக்ஷௌ த்விவச்சனம், பகுவச்சனத்துல விருக்ஷாஹா. இப்ப அதே மாதிரி எல்லா வார்த்தைக்கும் நான் எழுதி PDF எல்லாருக்கும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தேன். சோ அத நீங்க பிரிண்ட் எடுத்துட்டீங்கனாலும் பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்ப நம்மளும் இதை எழுதலாம். ஓகேவா? தேவக இத நான் எழுதல. சோ இத நான் இப்ப இங்க எழுதுறேன். ஓகேவா? சரி, சாரி. ஒரு நிமிஷம்.
இப்ப தேவக, தேவௌ, தேவாகா. அதே மாதிரி கிராமக எழுதலாமா நம்ம? கிராமகக்கு கிராமௌ, கிராமாகா. கிராமம், ரெண்டு கிராமம், கிராமங்கள். வித்யாலயக, வித்யாலயௌ, வித்யாலயாகா. சோ ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். வர்கः, வர்கௌ, வர்காः. ஓகேவா? சிம்மஹ, சிம்ஹௌ, சிம்ஹாஹ. எல்லாரும் எழுதிடுங்க. காயகः, காயகௌ, காயகாஹ. எழுதிட்டீங்களா? எழுதுங்க. சோ ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். அவ்வளவுதான். சிம்பிள் இதெல்லாம். நெக்ஸ்ட் எழுதிட்டீங்களாப்பா எல்லாரும்? எழுதிட்டு இப்போ. சோ இதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே நமக்கு ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் வரும். இப்ப அடுத்தது இப்ப பாருங்களேன். ஒரு பையன் சாப்பிடுகிறான்னா பாலகக காததி. ரெண்டு பசங்க சாப்பிடுறாங்கன்னா அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன். பட்டதி, பட்டத்தக, பட்டந்தி. பாலகௌ காததக. இரண்டு மாணவர்கள் சாப்பிடுகிறார்கள். பாலகாஹா காதந்தி. பல மாணவர்கள் சாப்பிடுகிறார்கள். நெக்ஸ்ட் பாலகः பட்டதி, பாலகௌ பட்டதக, பாலகாஹா பட்டந்தி. பட்டதி, பட்டதக, பட்டந்தி, பாலகः, பாலகௌ, பாலகாஹா. இது கிரியா கர்த்தா, இது கிரியா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இத நம்ம எழுதலாம். ஓகேவா? பாலகः கிரீடதி, பாலகௌ கிரீடதக, பாலகாஹா கிரீடந்தி. சிறுவன் விளையாடுகிறான். யுவகः கச்சதி, யுவகௌ கச்சதக, யுவகாஹா கச்சந்தி போகிறார்கள். யுவகன இளைஞன். காயகः காயதி, பாடகன் பாடுகிறான். அதுதான். வைத்தியக அப்படின்னா வைத்தியௌ ஹசதக, வைத்தியாகா அசந்தி. சிரிக்கிறார்கள். வைத்தியனா டாக்டர். இப்ப அடுத்தது அர்ச்சகः வததி. ஏகவச்சனத்துல இருக்கு. நம்ம இதுக்கு பகுவச்சனம்லாம் எழுதலாமா? த்விவச்சனம், பகுவச்சனம். அர்ச்சகः வததி, அர்ச்சகௌ வததக, அர்ச்சகாஹ வதந்தி. லேககः லிகதி, லேககௌ லிகதஹ, லேககாஹ லிகந்தி. நெக்ஸ்ட் அத்தியாபகः ஆகச்சதி, அத்தியாபகௌ இதுல ஹேண்ட் ரைட்டிங் புரியலனாலும் நான் பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். அதுல பாத்துக்கோங்க. ஆகச்சதஹ, அத்தியாபகௌ பகாஹ ஆகச்சந்தி.
आरक्षकः तिष्ठति, आरक्षकौ तिष्ठतः, तिष्ठन्ति न तिष्ठति तिष्ठन्ति, அப்படியே திஷ்டதி நிற்கிறார்கள் நிற்கிறார்கள். உத்திஷ்டதி தான் அப்படி எழுதுறாங்க. திஷ்டதி தான் அதுல ஊன்றது உபசர்கா. ஆரக்ஷகாக திஷ்டந்தி. யாருக்காவது ஏதாவது தெரியலன்னா இப்பயே கேளுங்க அக்கா மாதிரி. தீவரக, தீவரனகனா மீன் பிடிப்பவர்கள். தீவரக ஸ்தாபயதி, தீவரகனா மீன் பிடிப்பவர்கள். தீவரௌ ஸ்தாபயதः, தீவராக ஸ்தாபயந்தி. सैनिकः, सैनिकौ, सैनिकः सोल्जर्स. सैनिकौ धावतः ஓடுகிறார்கள். ரெண்டு சைனிகர்கள் தாவத்தக. பல சைனிகர்கள்னா சைனிகாக. தாவந்தி. பாலகः பாலகௌ கிரீடத்தின விளையாடுறது. கிரீடதக. பாலகாக கிரீடந்தி. ஓகேவா? எழுதிடுங்க எல்லாரும். எல்லாரும் எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? சரிப்பா, நான் கிளியர் பண்றேன். கிளியர் பண்ணிட்டா? இப்போ அடுத்தது. இப்ப பாருங்களா, இப்ப எல்லாத்துக்குமே கொடுத்திருக்காங்க. பிரதம புருஷக புல்லிங்கக. பாலகः பாலகௌ பாலகாக. இது நமக்கு புல்லிங்கத்துக்கு. ஸ்திரீலிங்கத்துக்கு பாருங்க, பாலிகா பாலிகே பாலிகாக. இங்க இருக்கு பாருங்க, பாலிகா பாலிகே பாலிகாக. அதே மாதிரி நபும்சக லிங்கத்துக்கு பிரதம புருஷத்துல வாகனம் வாகனே வாகனானி. அதே மாதிரி மத்தியம புருஷத்துல என்ன வரும்? துவம் யுவாம் யூயம். சொல்லுங்க, துவம் யுவாம் யூயம். அகம் ஆவாம் வயம். இது த்விவச்சனம். ஓகேவா? இது பகுவச்சனம். ஓகேவா? நெக்ஸ்ட் வர்த்தமான காலக. இப்ப இருக்க பிரசன்ட் டென்ஸ்ல பிரதம புருஷக்கு எப்படி எழுதுவீங்க? பட்டதி பட்டதக பட்டந்தி. அதே மத்தியம புருஷத்துக்கு துவம் பட்டசி, யுவாம் பட்டதக யூயம் பட்டத. உத்தம புருஷத்துக்கு அகம் பட்டாமி, ஆவாம் பட்டாவக, வயம் பட்டாமக. ஓகேவா? இதுதான் மெயின். இது அப்படியே பைஹார்ட் பண்ணிக்கணும். பட் இது அவ்வளவா உங்களுக்கு கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் லெசன்ல கொடுத்திருக்கிறதுனால கொஞ்சம் தான் இது வரும், அதனால பயப்பட வேண்டாம். ஆமா, சோ அதை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க பாருங்க. பாலகः பட்டதி பாலகௌ பட்டதः பாலகாக பட்டந்தி. ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம், அவ்வளவுதான். பவான் பட்டதி பவந்தௌ பட்டதः பவந்தः பட்டந்தி. பாலிகா பட்டதி பாலிகே பட்டதः பாலிகாக பட்டந்தி. சிம்பிளா இருக்கு பாருங்க. பவதி பட்டதி பவத்யௌ பட்டதः பவத்யः பட்டந்தி. த்விவச்சனம் பவதிக்கு பவத்யௌ, மித்ரம்க்கு மித்ரே, மித்ராணி பகுவச்சனம். இதுவரையும் நம்ம இந்த த்விவச்சனத்தையே படிக்கல 9th சாப்டர் வரையும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். மித்ரம் பட்டதி மித்ரே பட்டதः மித்ராணி பட்டந்தி.
துவம் பட்டசி யுவாம் பட்டதஹ யூயம் பட்டத அகம் பட்டாமி ஆவாம் பட்டாவஹ வயம் பட்டாமஹ. இதே நமக்கு வந்து இதுல போறாங்க பவிஷ்யத் காலத்துல போகும்போது பட்டிஷ்யதி பட்டிஷ்யதஹ பட்டிஷ்யந்தி பட்டிஷ்யசி பட்டிஷ்யதஹ பட்டிஷ்யத, அதாவது மத்தியம புருஷத்துக்கு. உத்தம புருஷத்துக்கு போகும்போது பட்டிஷ்யாமி பட்டிஷ்யாவஹ பட்டிஷ்யாமஹ. ஓகேவா? இப்ப பாருங்க, ஈஸியா இருக்கும். படிப்பார்கள், சிறுவன் படிப்பான். பாலகஹ பட்டிஷ்யதி, 2 பாலகர்கள் படிப்பார்கள். பாலகௌ பட்டிஷ்யதஹ, பலம் சிறுவர்கள் படிப்பார்கள். பாலகாக பட்டிஷ்யந்தி. பவான் பட்டிஷ்யதி, தாங்கள். பவந்தௌ பட்டிஷ்யதஹ பவந்தஹ பட்டிஷ்யந்தி. பாலிகா ஸ்திரீலிங்க பதம். பட்டிஷ்யதி பாலிகே பட்டிஷ்யதஹ பாலிகாஹ பட்டிஷ்யந்தி. பவதி பட்டிஷ்யதி பவத்யௌ பட்டிஷ்யதஹ பவத்யஹ பட்டிஷ்யந்தி. மித்ரம், மித்ரம் என்றது வந்து இது நபும்சகலிங்கம். இது ரெண்டும் ஸ்திரீலிங்க பதம், இது ரெண்டும் வந்து புல்லிங்க பதம். இப்ப நபும்சகலிங்கம். மித்ரம் பட்டிஷ்யதி மித்ரே பட்டிஷ்யதஹ மித்ராணி பட்டிஷ்யந்தி. துவம் மத்தியம புருஷ. பட்டிஷ்யசி யுவாம் பட்டிஷ்யதஹ யூயம் பட்டிஷ்யத. அகம் பட்டிஷ்யாமி ஆவாம் பட்டிஷ்யாவஹ வயம் பட்டிஷ்யாமஹ. ஓகேவா? இப்ப இந்த நம்ம பூதகாலம் எப்படி படிச்சோம்? வான்ற பிரத்யம் தத்து பிரத்யம் போட்டோம், கரெக்டா? இப்ப வந்து இத மாதிரி ஒன்னும் இருக்கு. ஓகேவா? இத மாதிரி படிக்கும் போது எப்படி? ஆ பட்டத்து ஆ பட்டத்தாம் ஆ பட்டன் பிரதம புருஷக்கு. மத்தியம புருஷக்கு ஆ பட்டஹ ஆ பட்டத்தம் ஆ பட்டத்த. உத்தம புருஷக்கு ஆ பட்டன் ஆ பட்டாவ ஆ பட்டாம. இப்படி வரும். ஓகேவா? சோ மத்தியம புருஷ உத்தம புருஷ நம்ம ஈஸியா சொல்லிடலாம். எப்படி? துவம் ஆ பட்டஹ, யுவாம் ஆ பட்டதம், யூயம் ஆ பட்டத. கரெக்டா? உத்தம புருஷக்கு எப்படி சொல்வீங்க? அகம் ஆ பட்டம், ஆவாம் ஆ பட்டாவ, வயம் ஆ பட்டாம. முடிஞ்சுட்டா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம பண்ணலாமா? பிரதம புருஷக்கு மட்டும் இவங்க கொடுத்திருக்காங்க. அதுலயே இதே மாதிரிதான் புல்லிங்கத்துக்கு 2 எக்ஸாம்பிள், ஸ்திரீலிங்கத்துக்கு 2 எக்ஸாம்பிள், நபும்சகலிங்கத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஈஸி பாருங்க. பாலகஹ எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். ஆ பட்டத்துன்றது பாஸ்ட் டென்ஸ். சிறுவன் படித்தான், 2 சிறுவர்கள் படித்தார்கள், பல சிறுவர்கள் படித்தார்கள். பாலகௌ ஆ பட்டத்தாம் பாலகாக ஆ பட்டன். நம்ம ஆக்சுவலா எப்படி எழுதுவோம்? பாலகஹ படித்தவான், படித்தவந்தௌ படித்தவந்தஹ அப்படி போட்டுருவோம். பட் அது இல்லாம இங்க இப்படி கொடுத்திருக்காங்க. பவான் ஆ பட்டத்து, பவந்தௌ ஆ பட்டத்தாம் பவந்தஹ ஆ பட்டன்னு. பாலிகா ஆ பட்டத்து, பாலிகே ஆ பட்டத்தாம் பாலிகாஹ ஆ பட்டன்னு. பவதி, இத 2 ஸ்திரீலிங்க பதம். பவதி ஆ பட்டத்து, பவத்யௌ ஆ பட்டத்தாம் பவத்யஹ ஆ பட்டன்னு. மித்ரம் ஆ பட்டத்து, மித்ரே ஆ பட்டத்தாம் மித்ராணி ஆ பட்டன்னு. துவம் ஆ பட்டஹ யுவாம் ஆ பட்டத்தம் யூயம் ஆ பட்டத்த. அகம் ஆ பட்டம் ஆவாம் ஆ பட்டாவ வயம் ஆ பட்டாம. இவ்வளவுதான். இததான் நம்ம வந்து எப்படி படிச்சோம்னா, நம்ம இது இருக்கிறதுல ஈஸி. பாலகஹ படித்தவான், பாலகௌ படித்தவந்தௌ, பாலிகாஹ படித்தவந்தஹ. ஏகவச்சனம் பகுவச்சனம் தான் படிச்சோம். இதுல த்விவச்சனமும் கொடுத்திருக்காங்க. சேஃபருக்கு நீங்க இதையே இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாலிகா படித்தவதி, பாலிகே படித்தவத்யௌ, பாலிகாஹ படித்தவத்யஹ. இப்படியும் கொடுக்கலாம். எங்க போயிட்டேன் நான்? சாரி. மித்ரம் படித்த வத்து. இப்ப வந்து நபும்சக லிங்கம்ன்றதுனால படித்த வத்துன்னு வரும். இங்க நம்ம படித்தவான் படித்தவந்தௌ படித்தவந்த்யஹ வந்தஹ இருக்குல்ல, அதே மாதிரி அதுல வந்து நபும்சகலிங்கமா இருந்தா எப்படி யூஸ் பண்ணுவோம்னா படித்தவத்து படித்தவதி படித்தவந்தி அப்படி யூஸ் பண்ணுவோம். அந்த வான் தவத்து பிரத்யம் வான் பத்தியா இருக்கு இல்லையா, அதுவே நபும்சகத்துல வரும்போது படித்தவத்து படித்தவதி படித்தவந்தின்னு யூஸ் பண்ணுவோம். அததான் அதை நம்ம ஆக்சுவலா படிக்கல, இப்ப ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. துவம் படித்தவான், யுவாம் படித்தவந்தோ, யூயம் படித்தவந்தக. அதே மாதிரி வந்து ஸ்திரீலிங்கமா இருந்தா படித்தவத்தி படித்தவத்யோ படித்தவத்யக.
அகம் படித்தவான், ஆவாம் படித்தவந்தோ, வயம் படித்தவந்தக புல்லிங்கம். ஸ்திரீலிங்கமா இருந்தா படித்தவத்தி, படித்தவத்தியோ, படித்தவத்தியக. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஈஸியா இருக்குல்லப்பா. இப்ப வந்து லோட்லக்காரம். லோட்லக்காரம் ஞாபகம் இருக்கா? பட்டத்து. பிரதம புருஷத்துல ஏகவச்சனத்துல பட்டத்து, பட்டத்தாத், பட்டத்தாம், பட்டந்து. பட்ட மத்தியம புருஷத்துல துவம் பட்ட, யுவாம் பட்டத்தம், யூயம் பட்டத்த, அகம் பட்டானி, ஆவாம் பட்டாவ, வயம் பட்டாம. பட்டத்தூக்கு வந்து நமக்கு அதே மாதிரி புல்லிங்கத்திலயும் ஸ்திரீலிங்கத்திலயும் நபும்சகலிங்கத்திலயும் கொடுத்திருக்காங்க. பாலக பட்டத்து, பாலகோ பட்டத்தாம், பாலகாக பட்டத்து. படிக்கட்டும். பவான் பட்டத்து, பவந்தௌ பட்டத்தாம், பவந்தஹ பட்டந்து. பாலிகா பட்டத்து, பாலிகே பட்டத்தாம், பாலிகாஹ பட்டந்து. பட்டத்து, பட்டத்தாம், பட்டந்து. ஓகேவா? மித்ரம் பட்டத்து, மித்ரே பட்டத்தாம், மித்ராணி பட்டந்து. இந்த துவம் பார்த்தோம் இப்பதான். சோ இது மாதிரி நமக்கு எல்லாத்துலயும் த்விவச்சனத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம விவகாரிக சப்தாக பார்க்கலாம். அப்பி அப்படின்றது கூட. இதெல்லாம் வந்து விவகாரிக சப்தாக, இதெல்லாம் அவ்யய பதங்கள். அப்பி கூட, இத கூட அப்படின்னு சேர்த்து சொல்லுவோம். இதானி இப்பொழுது, கிருப்பையா தயவு செய்து, புறத்தக முன்னாடி முன்னே, பிருஷ்டதக பின்னாடி, வாமத்தக லெப்ட் ஹேண்ட் சைட் இடப்புறம், தக்ஷிணத்தக வலப்புறம், உபரி மேல, அதக கீழே, அகம்னா ஜானாமி எனக்கு தெரியாது, தீர்க்கம். தீர்க்கம்னா இப்ப ஒரு நூல் எடுத்துட்டீங்கன்னா நீளமா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான் தீர்க்கம். ஹ்ரஸ்வம்னா சின்னது. புராதனம் பழசு, நூதனம் புதுசு, பகு அதிகம், கிஞ்சித்து கொஞ்சம், புனக மீண்டும், அனந்தரம் மறுபடியும் இல்ல அப்புறம், சாரி அனந்தரம்னா அப்புறம், உன்னதக உயரமான, வாமனக குள்ளமான. பெருமாளுக்கே வாமனன் பேரு, குள்ளமான அவதாரம், அதனால வாமன அவதாரம் வாமனன் சொல்லுவோம். 10 அவதாரத்துல பெருமாளுக்கு. அத்ய ஆரப்ய இன்னிலேந்து, இதி என்னு, இத்யுக்தே அப்படின்னா அப்படின்னு சொல்லுவோம்ல, இத்யுக்தே என்றால், கிந்து ஆனால், நிச்சயேன நிச்சயமாக, பிராயசக பகுஷக தோராயமா, ஸ்தூலகன்னா குண்டு ஸ்தூலக, கிருஷகனா ஒள்ளி, பகிஹினா வெள்ள, அந்தகனா உள்ள, அத்தகனா அதனால், கில கலு வா அல்லே இல்லையா அப்படியா அப்படிலாம் கேக்குறோம்ல அதுக்கு. போ ஸ்ரீமன் மான்யே மகோதய மகோதயே இதெல்லாம் வந்து மரியாதைய குறிக்கிறோம் சொற்கள். இப்ப ஒரு ஸ்ரீமான், ஸ்ரீமன், ஸ்ரீ மான்யே, ஏ மான்யே அதே மாதிரி சொல்லுவோம் இல்லையா அது. இப்போ இதர விஷயாக, புண்ணிய விருட்சாக, என்னென்ன விருட்சங்கள் இருக்கு, மரங்கள், புண்ணியமான மரங்கள். அஸ்வத்த விருட்சம் அப்படின்றது அரச மரம். வட விருட்சக அப்படின்னா ஆலமரம். பில்வ விக்ஷக வில்வ மரம். ஆம்லக விருட்சக நெல்லி மரம். நிம்ப விருட்சக வேப்ப மரம். இதெல்லாம் புண்ணியமான மரங்கள். புண்ணிய நத்தியக, நதி நத்யௌ நத்யக நதிகள் அப்படின்னு பகுவச்சனத்துல கொடுத்திருக்கான். கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி இதெல்லாம் புண்ணிய நதிகள். புண்ணிய பர்வதாக, பர்வதாகான மலைகள் பகுவச்சனத்துல கொடுத்திருக்கான். பர்வதக, பர்வதௌ, பர்வதாக. மகேந்திரகிரி, மலையக, சஹ்யக, ஹிமாலயக, விந்தியக, ரைவதக, ஆரவல்லி இதெல்லாம் வந்து புண்ணிய பர்வதங்கள் மலைகள். பக்ஷினக, பக்ஷினக, பக்ஷினௌ, பக்ஷின் பக்ஷி, பக்ஷினௌ, பக்ஷினக பகுவச்சன பதம். கருடக, பக்ஷினா பேர்ட்ஸ் பறவைகள். மயூரக மயில். ஹம்சக ஹம்ச பறவை. காக்கக காக்கா. சுகக கிளி. அதனால்தான் சுக பிரம்மம், கிளி மூக்கு, கிளி மூஞ்சு உடையறதுனால வேதவியாசரோட பையனுக்கு பேரு சுகர் அப்படின்னு பேரு. புண்ணிய மிருகா இல்ல போல இருக்குமா இந்த பேஜ்? இல்லையா உங்களுக்குலாம்? அப்படியே உட்கார்ந்துருக்கீங்களா பக்கத்துல? செத்துமா பாத்துக்கோங்க.
புண்ணிய லெஸ் தேன் 1 minute இருக்கு. இது முடிஞ்சதுன்னா உடனே எல்லாருமே அந்த இதுல ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? என்னமா என் குழந்தை சொல்லுது, கிளாஸ் எப்ப எண்ட் ஆகும்னே. இந்த நாளையே இன்னொரு முறை காமிச்சீங்கன்னா அப்படியே நாங்க கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகேக்கா, திருப்பி அடுத்த 1 minute வருது இல்ல, ஓகே ஓகே. அதுல நான் என்ன பண்றேன்,